விஜய் கேக்குறாரு வெண்ணிலா கிட்ட, உனக்கு ஒரே ஒரு விரல்ல மாத்திரம் சொடக்கு விழாது, எந்த விரல்னு சொல்லு பாப்போம். என்ன வெண்ணிலா தெரியலையா? ரிங் ஃபிங்கர்ல உனக்கு எப்பயுமே சொடக்கு விழுகாது. காவேரி விஜய் வெண்ணிலா கிட்ட பேசுறத பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. ராகினி காவேரி அழுகிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் சொல்றாரு, வெண்ணிலா நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணி பாத்துருவோமா? வெண்ணிலா இப்ப ரிங் ஃபிங்கர் சொடக்கு விழுகல. பாத்தியா வெண்ணிலா? அழுதுகிட்டு இருந்த காவேரி தாத்தாவை பாக்குறாங்க. அழுதுகிட்டே ரூமுக்குள்ள போயிடுறாங்க காவேரி. காவேரியோட அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க வீட்டுல. குமார் சொல்றாரு, மாமா தான் சொல்லிட்டார்ல, அவரு பாத்துக்கிறதா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்றாங்க. காவேரியோட அம்மா சொல்றாங்க, இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், யாரு சொன்னாலும் நம்ப முடியாது. விஜய் தம்பி என்ன முடிவு எடுக்குமோன்னு பயமா இருக்குப்பா. பாட்டி சொல்றாங்க, விஜய் என்ன முடிவு எடுக்கிறது? தாலி கட்டின பொண்டாட்டிக்கு இல்லாத உரிமையா? உன் பொண்ணு ஏதாவது பெரிய பேச்சு பேசி அவ வாழ்க்கைய அவளே கெடுத்துக்காம இருக்கணும், அதுதான் என்னோட பயமே. காவேரியால ரொம்ப நேரம் வீட்டுல இருக்க முடியல, அதனால அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. காவேரிய அவங்க அம்மா பார்த்த உடனே, என்ன காவேரி, என்ன வேலை நீ பண்ணி வச்சிருக்க? அவங்க கிட்ட எத்தனை ட்ரிப் சொல்லியிருக்கேன், உன் புத்திக்கு உரைக்கவே உரைக்காதாடி, எல்லாமே உன் நோக்கம் போலதான் பண்ணுவியா காவேரி? ஏம்மா இந்த மாதிரி பேசுற? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, காவேரி வேற என்னத்த பேச சொல்ற அவளை? கொஞ்சமாவது உனக்கு கூறு இருக்கா? இந்த வேலை நீ பண்ணுவியா? நான் எதுவும் பண்ணலம்மா, அழுகிறத நிப்பாட்டுமா. ஏண்டி காவேரி, உன் தாலிக்கு பாதிப்பு வர்ற மாதிரி எவ்வளோ ஒருத்திய கூட்டிட்டு வந்திருக்கியேடி, இதெல்லாம் என்னடி வேலை? அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா, அந்த பொண்ணு யாரோ எவரோ எல்லாம் கிடையாதுமா, விஜய் விரும்பின பொண்ணு. இந்த பொண்ணுக்கு இப்ப உடம்பு சரியில்லை, அவளோட நிலைமைய பார்த்துட்டு என்னால விட்டுட்டு போக முடியாதுமா. கேட்டுட்டு காவேரியோட அம்மா தலையில அடிச்சுக்கிறாங்க, அழுதுகிட்டும் இருக்காங்க. காவேரி வீட்டுல சமாதானம் பேசுறாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் மனம் பொறுக்க முடியாம அழுகுறாங்க, கத்துறாங்க. கடைசியில குமாரு எல்லாரையும் உட்கார சொல்றாரு. காவேரி கிட்ட சொல்றாரு, உனக்கு நாங்க இருக்கோமான்னு. காவேரிக்கு அவங்க அம்மா ஊட்டி விடுறாங்க. அவங்க அம்மாவை ஆறுதல் படுத்த காவேரி ரொம்ப ட்ரை பண்றாங்க, அவங்களால முடியல. அவங்க வீட்டுல இருந்து வர்றப்ப ராகினி பார்த்து சிரிக்கிறாங்க. நேத்து முடியும் உன் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த உன் புருஷன் இன்னைக்கு வெண்ணிலா கைக்கு சொடக்கு எடுத்து விடுறான்ல, சொடக்கு. அதை பார்த்து பொறாமையில பொங்கிதான் ஆறுதல் தேடிக்கிற உங்க அம்மா வீட்டுக்கு போனியோ? காவேரி எல்லாத்தையும் ஐ எம் வாட்சிங், எல்லாத்தையும் நான் பார்த்தேன் காவேரி, நான் பார்த்தேன். உன்னோட ரொமான்ஸ் எபிசோடுக்கு இவ்வளவு சீக்கிரமா நீ முற்றுப்புள்ளி வச்சுட்டிய காவேரி? எல்லாம் போச்சா? இன்னும் கொஞ்ச நாள் நீ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம், அவசரப்பட்டுட்டியம்மா. எதுக்கு காவேரி அதுக்குள்ள வெண்ணிலாவை போய் கூட்டிட்டு வந்த? நான் போய் கூட்டிட்டு வந்தா பெரிய பிரச்சனையே வந்துரும்னு தியாகிங்கிற ஒரு பட்டத்தோட நீ போய் கூட்டிட்டு வந்த. இனிமேட்டு நீ விஜய பத்தி நினப்பு வச்சுக்கிறதே வேஸ்ட். நீ என்ன பண்ற தெரியுமா? வெண்ணிலாவுக்கு விஜய விட்டு கொடுத்துட்டு தியாகிங்கிற பட்டத்தோட ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துக்க, அதான் உனக்கு நல்லது காவேரி. இனிமேட்டு விஜய் உன் பக்கம் திரும்புறதுக்கு சான்ஸே இல்ல. கோர்ட்டு கேஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா விஜயோட மனசுல சென்டிமெண்ட்ல வேணா லைட்டா இடம் இருக்கும், ஆனா இனிமேட்டு வாய்ப்பே இல்ல, அது உறுதி காவேரி. உனக்கே புரிஞ்சிருக்குமே காவேரி, விஜயோட பெர்ஃபார்மன்ஸ பாத்தியா பாக்கலையா? விஜய் அப்படி பொங்கிட்டாரு காவேரி. தாத்தா தாத்தா, இது என்னோட வெண்ணிலா தாத்தா, தாத்தா என்னோட வெண்ணிலா, பாத்தீங்களா காவேரி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பாத்தியா காவேரி விஜய்? இது எல்லாத்தையும் பார்த்துமா இனியும் உன் கூட வாழ்வார்னு உனக்கு நம்பிக்கை இருக்கு? டார்லிங், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு வெண்ணிலா விஷயத்த சொல்லலான்னு ஹோமுக்கு போயிருந்தேன் டார்லிங். எங்க அப்பாவும் வந்திருந்தாரு. எங்க அப்பா காவேரி மூலியமா வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தாதான் காவேரிய இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியும்னு என்கிட்ட சொன்னாரு. வெண்ணிலாவ நீயே விஜய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா விஜய் மனசுல என்ன தோணும் சொல்லு காவேரி, சொல்லுமா, என்ன தோணும்? காவேரியே வெண்ணிலாவ ஒத்துக்கிட்டா அவளுக்கு பை சொல்ல வசதியா இருக்கும்னு விஜய் நினைப்பாருல்ல. இப்ப
இப்போ கூட உன் கண்ணு முன்னாடி வச்சு விஜய் வெண்ணிலா கூட ரொமான்ஸ் பண்ணாரு. கைய பிடிக்கிறாரு, காலை பிடிக்கிறாரு. மனுஷன் வெண்ணிலாவை தாங்கு தாங்குன்னு தாங்குறாருமா. காவேரி, உன்னால எதுவும் கேட்க முடியல. எப்படி உன்னால கேட்க முடியும்? நீ தானே வெண்ணிலாவே கூட்டிட்டு வந்த. அது உனக்கே தெரியாம விஜய்க்கு செட் பண்ணி கொடுத்த அட்வான்டேஜ். எங்க அப்பா சொன்ன மாதிரிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நிஜமாலுமே எங்க அப்பா ஒரு ஜென்டில்மேன். இத்தனை வருஷத்துல ஒரு சிறப்பான ஐடியா கொடுத்திருக்காரு. ஐயோ, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. சொடக்கு மேல சொடக்கு போடுது. விஜய் விரல் வந்து வெண்ணிலாவை தொட்டு சொடக்கு மேல சொடக்கு போடுது. காவேரி, சொடக்கு மேல ஏய் சொடக்கு போட்டு. காவேரி, எங்க போற? விஜய் தலையில கைய வச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. காவேரி விஜய பாக்குறாங்க. தாத்தா கதவை திறந்து 2 பேரையும் பாக்குறாங்க. காவேரி விஜய் பக்கத்துல வரும்போது ராகினி பக்கத்துல வந்து பாக்குறாங்க. காவேரிய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ராகினி. தாத்தா கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. விஜய் பக்கத்துல வந்த காவேரி விலகி போறாங்க. இத பார்த்த ராகினி சேர்ல வந்து உட்கார்றாங்க. தாத்தா விஜய் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. தாத்தா ராகினியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராகினி மனசுல ஓடுது, தாத்தா ஏன் இப்படி என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு? தாத்தா ராகினின்னு சொல்றாங்க. அதுக்கு ராகினி சொல்லுங்க தாத்தான்னு சொல்றாங்க. இந்த குரலை கேட்ட விஜய் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ராகினி கேக்குறாங்க, தாத்தா காஃபி டீ ஏதாவது வேணுமா? தாத்தா சொல்றாங்க, எனக்கு எதுவும் வேண்டாமா. உனக்கு ஏதாவது வேணும்னா கிச்சன்ல போட்டுட்டு ரூம்ல போய் குடிக்கிறியாமா? நல்லா புரியுது ராகினி, உனக்கு புரிஞ்சா சரி. ராகினி எந்திரிச்சு போயிடுறாங்க. விஜய், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பா? தாத்தா, வேற என்ன யோசிக்க போறேன்? வெண்ணிலாவை பத்தி தான் யோசிக்கிறேன். தாத்தா, எப்படி இருந்த பொண்ணு, என்னால அவ இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கவே முடியல தாத்தா. வெண்ணிலாவை எப்படியாவது சரி பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துடணும் தாத்தா. இது மாத்திரம்தான் திரும்ப திரும்ப என் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. முகத்தையே பார்த்து பார்த்து யோசிக்கிறா, ஆனா ட்ரை பண்றா. ஆனா அவ மெமரிய பழையபடி அவளால கொண்டுட்டு வர முடியல. அப்புறம் அழுக ஆரம்பிச்சிடுறா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சித்தப்பா தான். தாத்தா, அந்த ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன் தாத்தா. ஏய், இப்ப அத பத்தி பேச வேணாப்பா. அதை தாண்டி யோசிக்க வேண்டியது நிறைய இருக்கு. காவேரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட பேசலான்னு வந்தா. அது தெரியுமா விஜய் உனக்கு? என்ன தாத்தா சொல்றீங்க? காவேரி வந்தாளா? ஆமாப்பா, இப்பதான் வந்துட்டு போனா. நீ அப்செட் ஆகி உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு யோசனையாவே போயிட்டாப்பா. தாத்தா, நான் அதை கவனிக்கலையே. நான் அத பார்த்தேன்ப்பா. ராகினி வேற இங்கே சுத்திக்கிட்டு இருந்தா. அதனால நம்ம எதுக்கு அசிங்கப்படணும்னு காவேரி ரூமுக்குள்ள போயிட்டா. என்ன தாத்தா சொல்றீங்க? நான் எதுக்கு காவேரியை அசிங்கப்படுத்த போறேன்? இல்லப்பா, வெண்ணிலா இருக்கிற விஷயத்த காவேரி சொல்லலன்னு காவேரியையும் சேர்த்து தானே பார்த்துட்டேன். தாத்தா, அந்த மொமெண்ட்ல வெண்ணிலாவை பார்த்த ஷாக்ல இருந்தேன் தாத்தா. இப்ப உடம்பு சரியில்லாம இருந்தா. அந்த மொமெண்ட்ல எல்லாரும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்களேன்னு நான் எல்லாரு மேலையும் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டேன் தாத்தா. அதுக்கு போய் காவேரி அவ மேல நான் கோவப்பட்டேன்னு நினைச்சுப்பாளா? ஏய், அப்பனா உனக்கு நிஜமாலே காவேரி மேல கோவம் இல்லையாப்பா? இல்ல தாத்தா, அவ ஒரு வாரமாவே அப்செட்ல தான் இருந்தா. ஆனா எதையோ உன்ன அவ மறைச்சுக்கிட்டு இருக்கான்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் தாத்தா. இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் காரணம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதா தாத்தா? என்னோட பர்த்டேக்கு காவேரி வெண்ணிலாவை கொண்டுட்டு வந்து நிறுத்தினானா எவ்வளவு பெரிய விஷயம். எந்த பொண்ணும் இந்த மாதிரி பண்ண மாட்டா தாத்தா. ஆனா காவேரி பண்ணிருக்கான்னா என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும் தாத்தா. நீ ரொம்ப சரியா காவேரிய புரிஞ்சு வச்சிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. காவேரி உனக்கு பதிலுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கா. நீ அவளுக்கு என்ன பண்ண போற? என்ன தாத்தா? ஏய், வெண்ணிலா நம்ம வீட்டுல இருக்குது எனக்கு சரியா படல தாத்தா. நீங்க என்ன தாத்தா பேசுறீங்க? இங்க இருக்கிறது சரியா படலன்னா வெண்ணிலாவ எங்க கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றீங்க? அதுவும் அவ இருக்கிற நிலைமை தெரிஞ்சும் நீங்களே இப்படி பேசலாமா தாத்தா? ஏய், நான் சொல்ல வந்தத சொல்லிடுறேன். வெண்ணிலாவ ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஏற்பாடு பண்ணிடுவோம். வெண்ணிலா சரியாகிற முடியும். கூடவே ஒரு கேர்டேக்கரை ஏற்பாடு பண்ணிடுவோம். தாத்தா, அது வேண்டாம். நீங்க ஏன் தாத்தா இந்த மாதிரி பேசுறீங்க? தாத்தா,
வெண்ணிலாவுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்ததுக்கு காரணம் யார் தாத்தா? நான் தானே. ஏய், நீ என்னடா பண்ண? ஏன்டா இப்படி தேவையில்லாம யோசிக்கிற? தாத்தா, உண்மை அதானே. உங்ககிட்ட இருந்து வெண்ணிலாவை பிரிக்கணும்னு அவங்க விருப்பப்பட்டதுனாலதான் இப்படி வெண்ணிலாவுக்கு நிலைமை ஆகி போச்சு போல. பழையபடி நிலைமைக்கு மீட்டு கொண்டுட்டு வர வேண்டிய பொறுப்பு என்னோடது தாத்தா. ஏய், நீ தானப்பா சொன்ன வெண்ணிலாவுக்கு வைத்தியம் பார்த்து சரி பண்ணிடலான்னு. தாத்தா, அது சரி. ஆனா நீங்க யாரோ மாதிரி யோசிச்சு வெண்ணிலாவுக்கு கேர்டேக்கர்லாம் ஏற்பாடு பண்ணி பாத்துக்கலான்னு சொல்றீங்க. அதுக்கு அவ அந்த ஹோம்லயே இருந்திருக்கலாமே. யாருமே இல்லாத அவளுக்கு பக்கத்துல நம்ம இருக்கோம்னு பாத்துக்க வேண்டாமா தாத்தா? ஜெய், நான் சொல்றது உனக்கு புரியல. நம்ம ஒன்னும் கண்டுக்காம இருக்க போறது கிடையாது. நாமளும் அப்பப்போ போய் பாத்துக்கலாம்ப்பா. தாத்தா, இந்த மாதிரி போய் பாக்குற வேலையெல்லாம் கிடையாது தாத்தா. வெண்ணிலா சரியாகிற முடியும் இங்கதான் இருப்பா. நீங்க சொல்ற மாதிரி அவளை கொண்டு போய் விட்டா என்னால நிம்மதியா தூங்க முடியாது. மனசாட்சியே என்ன கொன்றும் தாத்தா. வெண்ணிலா இங்க இருந்தா காவேரிக்கு கஷ்டமா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா தாத்தா? அதை யோசிச்சு தானே காவேரிக்கு நீ என்ன பண்ண போறன்னு கேட்டீங்க. காவேரிக்கு என்னைய பத்தி நல்லா தெரியும் தாத்தா. என் மேல உள்ள நம்பிக்கையில தான் வெண்ணிலாவை அவளே போய் கூட்டிட்டு வந்திருக்கா. விஜய், அதெல்லாம் சரிதான். காவேரிக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் கூட்டிட்டு வர முடியல? அவளுக்கு பயம் இருந்துச்சுன்னு நீ தானேப்பா சொன்ன. தாத்தா, காவேரிக்கு தேவையில்லாத பயம்னு நினைச்சுதான் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்திருக்கா. விஜய், எனக்கு ஒன்னும் அவ்வளவு உறுதியா தெரியலப்பா. காவேரிக்கு இன்னமும் பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி காவேரி மனசுல இருந்துச்சுன்னா நான் சரி பண்ணிக்கிறேன் தாத்தா. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க தாத்தா. வெண்ணிலாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். அப்புறம் டாக்டர் சொல்றத வச்சு என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம் தாத்தா. இப்பவே காவேரி கிட்ட பேசி ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா அதை நான் சரி பண்ணிடுறேன். போதுமா தாத்தா? சரிப்பா விஜய், உங்களுக்குள்ள நீங்க பேசி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாத்தாவுக்கு அதே போதும். நாளை சந்திப்போம்.